Hello traders, நாம இன்னைக்கு வந்து 325 ஸ்ட்ராட்டஜிக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் செலக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் பார்த்து வச்சுருக்கேன், பட் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஆப்ஷன் செயின் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிப்போம். அரௌண்ட் 320 ஆகுது டைமு. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17,550 வந்து 170 ப்ரைஸில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு கீழே உள்ள ப்ரைஸ் 17,600 சி பார்த்தீங்கன்னா 140, ரொம்ப தள்ளி இருக்குது நம்ம ரேஞ்சில் இருந்து. 17,500 வந்து 200ல் இருக்குது, அதுவும் நம்ம எடுக்க மாட்டோம். ஓகே, 160 to 180 ரேஞ்சில் ஒரு 3 ரூபா 2 ரூபா முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே. ஓகே, அந்த ப்ரைஸில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து 17,550 நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. பி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 17,700 வந்து 182ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 650 வந்தோம்னா 155ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் அதே மாதிரி 750 பி போனோம்னா 200 ருபீஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதை எடுக்க மாட்டோம் நம்ம. ஸோ இப்போ வந்து ஒன்று கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இன்னும் 3-4 நிமிஷம் இருக்குது. மோஸ்ட் லைக்லி நம்ம வந்து 17,700 பார்ப்போம். இன்னும் 10 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. ஆல்ரெடி இது 190 தாண்டுது 17,700. ஸோ அதனால் வேணா நம்ம 650 வந்து 162 ரேஞ்சில் வந்துருச்சு, அதையே நான் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைக்கிறேன். $17,700 பை பண்ணிடலாங்க. ஸோ இதுதான் என்னுடைய பொசிஷன். பை பண்ணிட்டோம் நம்ம. 17,550 சியும் 17,700 பியும் வாங்கியிருக்கேன். நான் வந்து 170 ருபீஸ்க்கு சியும் 182க்கு பியும் வாங்கியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இதை பை பண்ணுறது என்னங்கிறது அந்த டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். இதை வந்து இனி ஹோல்ட் பண்ண வேண்டியது தான் இந்த ட்ரேடை. நாம் வந்து மண்டே பார்ப்போம். ஓகே, இதில் எந்த சைடு வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குதோ அதர் சைடு வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுவோம் டில் வி கெட் 330 ருபீஸு. ஓகே, இன்கேஸ் அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே வருது என்னங்கிறத பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மண்டே வந்து ஏதாவது ஒரு 3,000 ருபீஸ் 4,000 ருபீஸ் லாஸ் காமிக்குது எம்டிஎம் அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள், தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ராட்டஜி மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வைங்க. அண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வாரமும் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுப்போம். ஸோ எல்லாருக்கும் அந்த எக்ஸல் ஷீட்லேயும் ஒரு வாட்டி அப்டேட் பண்ணிடுவோம். நிறைய பேர் அதோடைய ரிசல்ட் என்னாச்சு லாஸ்ட் வீக் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது நான் மண்டே வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்ன ஆச்சு அப்படிங்கிறது. லைவ் ட்ரேடிங் வீடியோவில் 145 ஸ்ட்ராட்டஜி கூடயே இருக்கும் அது. ஸோ இதை வந்து தனியாகவே 325 உடைய பிளேலிஸ்ட்லேயே அது வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் திரும்ப இதில் போடுறேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே எடுத்ததும் வந்து மண்டேவே நமக்கு ட்ரேடு க்ளோஸ் ஆகிடுச்சிங்க. அது வந்து சிஇ சைடு வந்து 85 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட் அடிச்சுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ட்ராய் ப்ராஃபிட் பண்ணாங்க அன்றைக்கே. ஸோ அந்த மாதிரியான ப்ரோ டிப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த அண்ட் மண்டே வந்து லாஸ்ட் ட்ரேடு இது வந்து பார்த்திங்கன்னா 9,900 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட்டு. ஏன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் கிடச்சிது. ஆக்சுவலி 158 ரேஞ்சில் நமக்கு கிடச்சிது. 160க்கு நியராக இருந்ததுனால இதை எடுத்தேன். அண்ட் இதே தான் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் கொடுத்துருந்தோம். ஓகே, அண்ட் நிறைய பேர் வந்து இதே ப்ரைஸில் தான் எடுத்தாங்க லாஸ்ட் வீக்கு. அண்ட் இந்த வாரம் வந்து நம்ம 17,550 சியும் 17,700 எடுத்திருக்கோம். அண்ட் இந்த ப்ரைஸில் தான் எடுத்திருக்கோம். இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். கூகுள் ஷீட்டையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் கூகுள் ஷீட்டோடைய எடிட்டிங் ஆக்சஸ் நீங்கள் கேட்டு எனக்கு மெயில் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதை காப்பி எடுத்துக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களால் காப்பி பண்ணிக்க முடியும் அந்த ஷீட்டை. ஸோ மேக் ஏ காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபைலில் போனீங்கன்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய கூகுள் ட்ரைவில் அதை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அதை எடிட் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். உங்களுடைய ட்ரேட்ஸுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதான் ஒரு வாட்டி இந்த ஷீட்டையும் அப்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தொடர்ந்து 22 வாரமோடைய டேட்டா வந்து இதில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூகுள் ஷீட்லேயும் இந்த டேட்டா இருக்கும். அண்ட் நாம் வந்து லாஸ்ட் வீக்கில் தான் எடுத்திருக்கோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட் வீக் தான் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்தேன் இந்த ஸ்ட்ராட்டஜியில். அண்ட் நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. அண்ட் இது வந்து செகண்ட் வீக்கு. ஸோ ஹோப் இது உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் அபவுட் தி ஷீட். ஸோ ஹோப் எல்லாருமே வந்து
நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ஜாய் த வீக்கெண்ட். ஸோ மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.